Powerful people come from powerful places. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் கேம் தான் கைஸ். நம்ம இந்த வாட்டி எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் தான் கைஸ் ப்ளூ சொன்னாங்க. ஒருத்தர் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு கைஸ். அவர் கூட ட்ராக் அடிக்கலான்னு பார்த்தா ஃபோனும் லேக் ஆகிடுச்சு, ப்ளஸ் அவன் மாட்டவும் இல்லை கரெக்டாக. எங்கள் வீட்டுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்டாடி இறங்கி நான் கீழே இறங்கிட்டான். மக்களே நான் அதோ போய் முடிய போகிறேன். அவன் என்னோட டார்ச்சர் பண்ணிட்டாங்க தட் இடியட் மேன். ஸோ மக்களே அவன் எனக்கு தான் மக்களே. மக்களே இந்த மேட்ச் நாங்கள் பூய் அடிக்கிறோம் மக்களே, கன்ஃபார்ம் அடிக்கிறோம் மக்களே, அடிச்சே ஆகணும் மக்களே. நம்ம ஒரு சேலஞ்சாக பண்ண போகிறோம் மக்களே. அவங்கள பூய் அடிக்கிறது. பூயா வண்டினா எனிமிஸே அடிக்கணும் மக்களே. இப்படி போக முடியாதா? இருங்க மக்கள், அவனுக்கு தலை தெரியுதா? அவன் டேமேஜ் ரெடி. அவ்வளோதான் மக்களே, ஜஸ்ட்டில் கில் அடித்த மக்களே. பயங்கரமான நாளை வரைக்கும் ஓசியில் வச்சிருப்பார் மக்களே. இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏற்றிடானுங்க போல், ஜம்ப் பண்ண முடியல. இதோட இது தானா எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அந்த இடத்துல ஜம்ப் பண்ண முடியுமா மாற்றி மாற்றி. வேறு பைசா எம்ஐடி பார்த்தா கொடுங்கடா, டபுள் எம்ஐடி வேணும். ஸ்டார்டிங் என்ன தான் இருக்குது, டபுள் எம்ஐடி பார்த்தா நீ கொடு தரேன். ட்ராப் போகலாம், ட்ராப் போயிட்டு ஏர்டெல் எடுக்கலாம். ஐசாக் என்ன ப்ரோ ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்கீங்க? நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து நல்லா விளையாட்டு தெரிஞ்சவங்க தான் நெட்டு கிடைப்பாங்க. வைஃபை மொபைல் டேட்டா மாறிக்கிட்டே இருக்கு ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வீடியோ லைக் பண்ணிப்பாங்க गाइस, வீடியோ லைக் பண்ணிப்பாங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஐசாக் ஆக்சுவலி ஐசாக் எனிமிடா அது பாருங்க கரெக்டாக யார் முன்னாடிக்கிறான் பார்த்தீங்களா? மோட்டிவேஷன் எதுக்கு என்ன அடிக்கிறான் அந்த சொல்லு. ஒன்றை மட்டும் தான் அடிப்பானுங்க எனிமீஸ். யார் பாட்டாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு நெட்டு போவோம், எனிமீஸ் அடிப்பானுங்க, எல்லாமே அவனுக்கு தான் நடக்கும். எந்த வீடுறா மார்க் பண்ணிட்டு போ, நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே எனிமி இருக்கிறான். கைஸ் டார்க் போயிட்டான் கைஸ், டார்க் வந்து போயிட்டான். கில்லு வேணும் நமக்கு. டார்க் நோ அஃபென்ஸ் டார்க். கைஸ் கில் அடிச்சாச்சு கைஸ். அவர் பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டார் பார்த்தீங்களா, எங்கடா இருக்கான் இனிமேட்டு? அவர் தான் ப்ரோ பிளேயர். ஸோ பார்த்தீங்களா அவர் தான் கைஸ் ப்ரோ பிளேயர். அங்கே பாருங்கள் டே, வெண்டிங் மிஷின் பாருங்கள் மக்களே. அங்கே போன வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அந்த வீடியோவில் நாங்கள் இந்த மாதிரி தான் வெண்டிங் மிஷின் வந்துச்சு, அதே போல் பூய் அடிச்சோம். இந்த வீடியோவில் வெண்டிங் மிஷின் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஒரு பூய் அட்டம் இருக்கா கைஸ். ஆனால் அந்த மேட்ச் தான் எங்கள் டீம் ஜோன் சரி பண்ணுறேன்னாரு. ஆனால் அவர் ஜோன் சரின்னு சொல்லிட்டு ஃபன் தான் பண்ணார். ஆனால் இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். டே எனக்கு எம்ஐடிபி கைஸ். அந்த மேட்ச் வந்து நான் சூப்பரா ஸ்னைப்பர் ஆடி இருப்பேன் गाइस, போய் பாருங்க. அந்த வீடியோ அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் டார்க் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க गाइस. என்னென்னப்பா எம்ஐடிபி எங்கடா இருக்கு? அவனே ஆடியோ போட்டிங்களாடா? ஜான் ஆர்சனல் உங்களுக்கு ஆர்சனல் வாங்க. ஐசாக்கா டே ஐசாக் நீ இல்லை எங்கள் மண்டையில தட்டு எம்ஐடிபி தாடா. ஏய் ஏய் உள்ள ஸ்னைப்பர் இருக்கு, சி உள்ள எஸ்கேஎஸ் இருக்கு, அதை எடுத்து தான் கொடுப்பேன். எடுத்துக்கோ இப்படி வா. சரி ஃபஸ்ட்டு எஸ்கேஎஸ் எடுத்துட்டு கொடு. புல்லட் தான். குரு ஸ்கார் 3டா. ஏய் புல்லட் தாடா மெண்டல். நீ ஓகே வாங்கிக்கோ. நாட் ஒன்றா வச்சுக்கோங்கடா. ஓ மக்களே என்டர் தான் கொடுத்தானா, நான் வண்டியில் ஏறவே இல்லை. அரசல் இன்னும் எத்தனை இருக்கா காலி ஆயிடுச்சா? ஒன்று தானே இருக்கும் டக்குன்னு. மக்களே நம்ம போகிறோம். அவ்வளோதான் மக்களே. எங்கடா இருக்கு அரசல்? ஆல்ரெடி அவனை வாங்கிட்டான்டா பாட் பாய். அரசல்டா அரிசல்ன்றா. நீ என்ன புலம்பினே இருக்கிற நீனு? மக்களே இப்போ இந்த மேட்ச் நம்ம போய் அடிக்கிறாங்க. எவன் என்னடா கிடச்சிச்சு? வின்செஸ்டருக்காக பிறந்த ஒருத்தர் இருப்பான்டா, அவனுக்கு கொடுத்துரு. அச்சோ என்னடா இப்படி சொல்லிட்டான் ஐசாக்? உனக்கு நீ ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் கொடுப்பானா, உனக்குலாம் தரமாட்டானா?
டேய் அவன் பாட் பாய்ஸ்க்குலாம் தரமாட்டானாண்டா. அவன்கிட்ட இருக்க வேணும், அவன்கிட்ட கீழே போட்டு போக சொன்னானு. கீழே போட்டாங்க. டேய் இங்கே வாயேன், வந்து இங்கே ஏர்டெல் வாங்கிக்கோ வா. நான் பாட் பாய். நீ பாட் பாய் தான். டார்க் வந்து ஏர்டெல் வாங்கிக்கோ. இதோ வந்துட்டேன். இது நமக்கும் சில பொருள்லாம் வாங்கிக்கலாம். ஐசாக் என்ன அன்மியூட் பண்ண சொல்லுங்க. டேய் எனக்கு அரிசலைன் எல்லாத்துலேயும் என்னடா மக்கள் 100 இதுக்கு தானோ ஆர்சனல். Oh my god guys, infinity guys, புல்லட்டே தாவுங்க guys. வா ஒன்ட்ட புல்லட் இருந்தா என்கிட்ட கொடுத்துட்றா அப்பனா. என்கிட்ட புல்லட்டே இல்ல. ஜான் எனிமி ஜானா ஐசக்கா என்னை தூக்கி போட்டாங்க. ஓசி கிளாஸ் தான் வைட்டு. டேய் என்னடா மக்கள் என்ன நல்லா பேக்கப் கொடுத்த மக்கள் அட்லீஸ்ட். சரி விடுங்க பேக்கப் கொடுத்து வருமே. இன்னும் சாவலடா அவன். மக்களே ரொம்ப அநியாயம் மக்களே. வேறு யார் இவர் அவன் மட்டும் வச்சுக்கிறாரு ஸ்னைப்பர். அவன் ஓசி போட்டது மட்டும் இல்லாம வாய் அவனுக்கு தம்பி இன்னொருத்தன் போட்டான்டா. என் கில்ல அது இவரான என் கில்ல. வாங்க ரெடி எங்கேயாச்சும் போகலாம் மக்களே. எங்கே பாருங்க 2 அசிஸ்ட். இப்போ 2 அசிஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? இப்போ நான் 2 பேரும் ஸ்னைப்பர் வச்சு அடித்தேன், அதான் அசிஸ்ட் வந்த காரணம். என்னதுப்பா? போகிறோமா? இல்லை எங்கே இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் இங்கே தானே. சரி வாங்க போகலாம். ஆச்சும் வச்சுக்கிறீங்களா? ஜீப் ஏதாச்சும் வச்சுருந்தா சொல்லு போகலாம். ஜிப்லைன் பிடிச்சி என்ன பிரிட்ஜ் மேலேயா போக போகிறோம் பாட் பாய்? அலைவு பாருங்க பைசாஸ் ஜோன் வர சின்னதாவது அலைவு பெருசாகிட்டே இருக்கு. என்ன விஷயம்னு தெரில. இப்போ எனிமி சார் நமக்கு வரானுங்க. இட்லி ஜிப்லைன் வரானா? என்னடா சொல்கிறேன் ஜிப்லைன்? ஓ அவன் அந்த ஜிப்லைன் பிடிச்சி அடிப்பலான்றான் போல மக்களே. இட்லி இட்லிஸ் பார்த்துட்டேன். யாராவது நான் ரிவைவ் பண்ணுங்கடா. டேய் ப்ளீஸ் ஜான் பண்ண முடியாது. ஐயோ ஐசக் இங்க வாயா. ஐசக் டேய் கனிஷ்கே நீங்க இருக்க அத போய் ரிவைவ் பண்ணாங்க. மக்களே அவன் நம்ம அடிக்கான்னு பார்த்தா நம்மள போற அடிறானே மக்களே. அடுத்து 2 பேரே ரிவைவ் பண்ணு போ. சைடுல இருக்கு பாரு, ரைட்ல லெஃப்ட் வாட் எவர். ஐசக் நீ எப்படி சாவதான் போற? டோக்கன் இருக்குடா ரைட்ல டார்க். இந்த 300 பைக் நான் ரிவைவ் பண்ணி வந்தா. இவனுக்கு எவன்டா கொடுத்தீங்க வின்செஸ்டர்? அவ்வளவுதான் இவரு செத்துருவாரு. டேய் சோல்டர் கில் போட்றாத பாத்துக்கோ. என்ன ரிவைவ் பண்ண டோக்கன் கூட கலெக்ட் பண்ணி தரேன்ண்ணா. இந்த பக்கம் வரேன் அந்த பக்கம் வரேன். நீங்க நான் பயங்கரமான ஆள் ப்ரோ நீங்க. தேங்க் யூ. என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் வரேன் அந்த பக்கம் வரேன். உங்க மேல தப்பே இல்ல ப்ரோ. எல்லாமே எனிமீஸ் ஃபால்ட். 3 பேரே ரிவைவ் பண்ணிட்டான் 300 ரூபாய்க்கு. எப்பறா? இந்த இதுல வெறும் 300 தான். 300டா? ஓ மை காட். பீக். இப்ப வாங்க. இட்லிஸ் வாங்க. கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன். எனக்கு அங்கே கொஞ்சம் வர வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால பீக் கிளியர் இறங்கியாச்சு. என்ன நமக்கு இவனுக்கு மட்டும் என்னை விட முன்னாடி இறங்கியிருக்கானுங்க. ஐசாக் ஏன் இறங்குறான்? இறங்கக்கூடாது. நம்மக்கிட்டே ப்ரோ இஸ் லக்கி. நம்ம மேலே இருந்தால் வச்சுக்கேன் காலியாக இருப்போம். மக்களே பிளாஸ்மா. ஆனால் மக்கள் எனக்கு பர்சனலி எனக்கு பிளாஸ்மா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து மெயினான காரணம் வந்து அன்லிமிட்டெட் புல்லட். அதனால் கொஞ்சம் ஜாலியாக ஆடும். ஏன்னா க்ளூவால் வேறு டக் டக்குன்னு உடைக்கும். அலை வெண்டா இத்தனோட ஆயிடுச்சு. ஜோன் இங்கே தாண்டா இருக்குது கிட்டத்தட்ட. ஐசாக் எங்கடா? அது எப்படி ஐசாக் மட்டும் கரெக்டாக அடிக்கிறானுங்க? எத்தனை பேரா இப்படி அடி வாங்குறீங்க? சாவுடா டே கைஸ். இப்படி அழுத்துறேன் சாவறானா பார்த்தீங்களா? யாரா நீ? மனுஷனா மிருகமா? அன்ஹியூமன். ஐசக்லாம் ரிவே பண்ணாதீங்கடா. வேஸ்ட் ஆஃப் மணிடா. பின்னாடி எவனா ஆட்டிய போட்டிங்களா? இல்லை ஹிட்லிஸ்டா டே ஆசைப்பட்டீங்களே. எவனா மெடிக்கேட் போட்டிருக்கான்டா இங்கே? ஹிட்லிஸ்டா இவன் யார்? இவன் தைரியமாக மெடிக்கேட் போட்டிருக்கான்டா இங்கே உட்காந்து. பிளடி மேன் தைரியமாக மெடிக்கேட் போட்டிருக்கான்டா இங்கே ஒருத்தன். டேய் சாம் டேய் இங்கே ஒருத்தன் மக்களே எவ்வளோ க்ளோஸில் தப்பிச்சு. டேய்
டி அவன் பாவீங்களா அவனை அட்ரா அவனை அட்ரா. அப்பா மக்களே எனக்கே கில்லு கட்டிச்சு மக்களே. மக்களே எனக்கு கீழே வராதுன்னு நினச்சேன். டே அப்பா டே எங்க அவன் கொஞ்சம் மெடின் மட்டும் போட்டு விடுங்கடா டே. என்கிட்ட ஒரே ஒரு புல்லட் தான்டா இருக்கு. இங்கேருந்து வாங்க டக்குன்னு புல்லட் வேணாம். அது போதும் ப்ரோ, ஒன் டைம் அடிங்க பக்காவா இருக்கும். ஐயோ கைஸ் எனக்கு வெஸ்ட் வேற வேணுங்க. இருடா ஏய் தள்ளுங்கடா டி. ஐயோ பை காமிக்க மாட்டேங்குதே மக்களே. டி ஐசாக்கு ஓரம் பையன் டக்குன்னு ஓரம் ஐசாக் நான் வாங்க ஒரு பொருள். गाइस எனிமி. ஏய் என்னடா இது பை காமிக்க மாட்டேங்குது எனக்கு. பை காமிடா லெவல் 3 வெஸ்ட் வேணும்டா. மக்களே என்னாச்சும் ஃபன் பண்ணிருக்கானுங்க ஃப்ரீ ஃபயர். டே போய் அடிக்கிறோம்டா கன்ஃபார்ம் போய் அடிக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பாரு. அதுக்கு நம்ம சர்வே வச்சு போன மேட்ச் ஆடணும். இங்க வாங்க என்கிட்ட வாங்களேன். எல்லாம் இந்த இடத்துல உட்காந்தா கூட நம்ம அழகா அடிச்சிடலாம்டா. ஜான் நீங்க எனிமி ஜான் நீங்க வாங்க. ஏய் குரு ரஷ் பண்ணாதடா இத அடிச்சிட போறான். கவர் எடுத்து போ. அவனே இன்னும் காம இருக்கான். ஏய் டக்குன்னு வா. அந்த நாய் வர அந்த சைடு வந்துட்டான்டா. சரி ஓய் நான் நெட் வாங்குறேன் பாத்தீங்களா. நான் தான் கைஸ் பிளேயர். ஓடு गाइस வேற எவனோ இருக்கான் பாருங்க गाइस கீழ. ஏய் ஏசி ஐடி கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. நான் இப்போ ஏசி ஐடி எனக்கு புல்லட் வேணும். ஏமாமா தேவலாம் கிரானைட் போடுறது. இந்த டேய் சாரி புல்லட் ஏறிடுது. தாடா போறாடி குட் ஜாப். எங்க இருக்காரு இவரு? சரியான பைத்தியக்காரனா அந்த. இப்போ எனிமி பைத்தியக்காரன் முக்கியம் கிடையாது. இந்த மேட்ச் பூய் அடிக்கணும் அதான் முக்கியம் மக்களே. இந்த மேட்ச்சும் பூய் அடிச்சா வச்சுக்கோங்களேன் நம்ம தான் பிளேயர்ஸ் இதுக்கப்புறம். பூய் அடிக்கணும்னா இந்த மாதிரி கேம்ப் அடிக்கணும். நான் ஒரு கிலோட போறதா ஐசாக் பாரு முட்டை கிலோ. ஐசாக் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே. ஆனால் எப்படி ஐசாக் டாப்பில் காமிக்கிறாரு தெரில. ஆனால் ஐசாக் தான் மக்கள் பிளேயரு. நாங்களாம் ஒன்றுமே இல்லை. ஐசாக் வந்து விட்டு கொடுக்குறாரு எங்களுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது மக்களே. அவர் வந்து ஒரு ரொம்ப நல்லவர் வல்லவர். கன்ஃபார்ம் கீழ டவுன் எனிமி இருக்கான சமாண்டி 3 பேர். இப்போ பாரு மோகன அண்ணாடி. ஏய் வண்டியை போயிட்டுங்க ஜான் வண்டியை பைக்க போயிட்டுங்க. ஏய் சமாண்டியா வரான் டேய். டேய் ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணியாச்சுடா நம்ம இப்படியே ஓசி மக்களே. இப்போ என்ன மக்களே ஆச்சு? யாராச்சும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ என்ன ஆச்சுன்ட்டு. எனக்கு ப்ளீஸ் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ என்ன ஆச்சு, என்னடா நடக்குது கைஸ். இப்படி ஒரு போய் வாழ்க்கையில அடிச்சு நான் பார்த்தது கைஸ். ஆனால் சத்தியமாக இப்படி என்னடா நடக்குதுங்க. எல்லாம் எலிமினேட் ஆயிட்டானுங்களா? நான் 6 கிலோ அடித்தேன் மக்களே. நான் 6 கிலோ நான் தான் அதிகமாக மக்களே. இந்த மேட்ச் நீங்கள் பாருங்கள். நான் 6 கில்லு 5 கில்லு இன்னொருத்தர் 1 கில்லு. ஆனால் ஐசாக் மட்டும் பார்த்தீங்களா எப்போவுமே மாறாத ஒரே ஆள் ஐசாக் மட்டும்தான். போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ மக்களே ஆக்சுவலி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐசாக் வந்து 253 டேமேஜ் கொடுத்து 1 கிலோ அடிச்சிருப்பாரு. இந்த மேட்ச் பார்த்தீங்களா 230 டேமேஜ் கொடுத்து 3 கிலோ அடிச்சிருக்காரு. ஆனால் அப்படியே 2 அசிஸ்ட் காமிக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஃப்ரீ ஃபயர் நம்ம கிளிச் ஆயிடுச்சு போல. வேற ஒன்றும் இல்லை மக்களே. என்னென்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் லெஃப்ட் காது வரைக்கும் ரைட் காது விட்டுருங்க மக்களே. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் டெவலப் ஆகும் கைஸ். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம் கைஸ். ஸோ கைஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.